பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் வாசுகி உலா வந்ததா? ஆராய்ச்சியாளர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்த பிரம்மாண்ட படிமம். இதோடைய எடை இவ்வளவு கிலோவா? இந்திய விஞ்ஞானிகள் பல வருடங்களாகவே ஒரு பெரிய ஆராய்ச்சியை நிகழ்த்திட்டு வராங்க. அதுல கடந்த 2005ஆம் ஆண்டு குஜராத்துடைய கட்ச் பகுதியில நிலக்கரி சுரங்கத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சி நிகழ்த்தி இருக்காங்க. அப்போ விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய புதைப்படிவ எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல மொத்தம் 27 முதுகெலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காமா. பல வருடங்களாகவே இதை பத்தி பல ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. முதல்ல இது ஒரு முதலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆராய்ச்சியை நிகழ்த்தி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா இது ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய பாம்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. புதைப்படிவ எலும்புகளுடைய அடிப்படையில இதுக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்ற மாதிரியே பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சுமார் 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது. இதோடைய பெரிய அளவு வச்சு பார்க்கும்போது இது மெதுவா நகரக்கூடிய, பதுங்கி இருந்து வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினமாகவும் இருக்கலாம். வாசுகி எச்சங்களுடைய முழுமையற்ற தன்மையை வச்சு இதோடைய நீளம் 36 இருந்து 49 அடி வரைக்கும் இருக்கலாம். அதாவது 11 இருந்து 15 மீட்டர் வரைக்கும் இருக்கலாமா. சுமார் 1000 கிலோ எடை கொண்டதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தோராயமான மதிப்பீட்டு ஆராய்ச்சியாளர்கள் வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. புராண கதைகள்ல சிவனுடைய கழுத்துல பாம்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த பாம்புக்கு வாசுகி அப்படின்ற பெயர் அப்படின்ற மாதிரியும் பக்தர்களால நம்பப்படுது. இந்த நிலையில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த நீண்ட நெடிய படிமம் பாம்புடையதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்ற மாதிரியும் அவங்க பெயர் சூட்டி இருக்காங்க. இதை தொடர்ந்து இதை பத்தி இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.